வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வின் கம்பெனியோடைய ட்ரா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 3ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் வந்துச்சு. சி போர்டில் 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தா அது வந்துருச்சு. நமக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங். நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு வின்னிங்கு. நீங்கள் சொன்னது நான் வந்து ஃபுல் வின்னிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பலை. அப்போ கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு, எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ போர்டு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, சி போர்டு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆல் போர்டில் வரும். 2 7ங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும். வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஏ போர்டு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 0க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே இல்லை. 0க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே இல்லை. நேற்று யாராவது நம்ம சொல்கிறதுக்கு தப்பாக இருந்தால் நீங்கள் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். நம்ம அதை தான் சொன்னோம். 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் 0க்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் நம்ம காலையில் என்ன சொன்னோம்னா 7க்கு 2ன்னு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர்னு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 7க்கு 2 தான் ஆடினாங்க. நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 027 இல்லையா, 027 தான் நேற்று அடிக்கப்பட்ட நம்பரு. இப்போ நம்ம இன்றைக்கி காலையில் கொடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இன்றைக்கி இப்போ கொடுத்த நம்பரில் வந்து 312ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம 312ன்னா நம்ம 700 நம்ம கொடுத்த நம்பர் என்ன 372 அடிச்சிருந்தாங்க. 312 நமக்கு ரிசல்ட் வந்துச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. 372ங்கிறதா வின்னிங் நம்பர். சரிங்களா. நம்ம அதான் சொன்னோம், சி போர்டில் யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்படியே திரும்பி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 312 வரணும், இல்லைனா 213 வரணும்னு சொல்லி கொடுத்தேன். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு 312 நமக்கு செம வின்னிங் தான். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 312க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கு. வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. 2 அதே தான் சி போர்டு மேக்ஸிமம் நான் வேணா நினச்சேன். சி போர்டில் நமக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு சொன்னோம். அதே மாதிரி ஏ போர்டில் தான் 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே நம்பரை தான் நம்ம கொடுத்தோம். அருமையான ஒரு வின்னிங். நம்ம என்ன சொன்னோம், 0க்கு 3 கன்ஃபார்மாக வரும், வராமல் போகவே போகாது. ஏன்னா பெண்டிங் நம்பரான்னு பார்த்தா பெண்டிங் நம்பர் இல்லை. நம்ம நேற்று சொன்னோம் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாதுங்க. இது பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நம்ம கொடுக்கவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் வந்து சி போர்டில் தான் எனக்கு 35 நாளாக இருக்க தவிர கணக்கு நேராக டேரெக்டாக ஏ போர்டில் தான் காமிக்குது நான் சொன்னேன். அதே மாதிரி அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு நான் சொல்லிட்டேன். சி போர்டு வந்து கன்ஃபார்மாக 7க்கு 2 தான் ஆடுவாங்க. மாற்றமே இல்லை. 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ஆடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நேற்று சொன்னேன். யாராவது தேசிய வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து நீங்கள் பார்த்துருங்க. ஏன் நீங்கள் வின்னிங் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம என்ன கொடுத்தோம், மாஸ்டருக்கு வீடியோவில் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து நம்ம கொடுத்த நம்பர் கேட்டால் இல்லையா நீங்களே பாருங்கள். சரிங்களா. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா. வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். நம்ம கொடுத்த நம்பர் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துருக்கு. 3ஆம் நம்பர் தான் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு. அதே மாதிரி சி போர்டு தான் 2ஆம் நம்பர் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நமக்கு இங்கே ஒரு அக்யூரேட்டான ஒரு வின்னிங் இருந்துச்சு. செம்ம வின்னிங் இருந்துச்சு. சரிங்களா. சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து விழுந்துச்சு. சூப்பராக ஒரு வின்னிங். சரிங்களா. ஏன்னா மாதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பக்காவாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா அந்தளவுக்கு தேடுதல் வேட்டை அதிகப்படுத்தி நம்ம ஃபஸ்ட்டு வின்னிங் நம்ம ஃபுல் வின்னிங்காக தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். சூப்பராக வின்னிங் எடுத்தோம் கண்டிப்பாக. சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர் வரும், நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் 2ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி உங்களுக்கு என்ன மாதிரி வருது, 2/7/2024 ஸ்ரீசக்தியினுடைய 422வது குழுக்கள். சரிங்க. அதில் டபுள்ஸ் வருங்களான்னா கண்டிப்பாக டபுள்ஸ் கிடையாது. நம்ம சிங்கிள் தான் ஆட போகிறாங்க. அதில் நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துருவோம். 759 தான் ட்ரையல் நம்பர். சரிங்களா. இந்த 759 ட்ரையலாக வச்சுக்கிட்டு நமக்கு இன்றைக்கி நம்ம நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம நேற்று சொல்லும் போது என்ன சொன்னேன், கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் நம்பர் 2 கிடைக்கும் நான் சொன்னேன். அதே மாதிரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு கன்ஃபார்ம் நம்பர் இந்த ட்ராவில் கன்ஃபார்மாக ஒரு நம்பராக கொடுத்துருவேன். அடுத்த இன்னொரு வந்து மாஸ்டர் வீடியோவில் கண்டிப்பாக 2 நம்பருமே கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்துருவேன். சரிங்களா. ஏன்னா இப்போலாம் தேடுதல் வேட்டையில் எழுதும்போது ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக அதே சேம் மெத்தடில் நமக்கு சாயந்தரம் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் நாளைக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பர் 2 நம்பர் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 759ங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 422 உங்களுக்கு ட்ரா நம்பர் இருக்குது. 372 இது வந்து நமக்கு என்னவா இருக்குது, இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. போன வாரம் நமக்கு ஸ்ரீசக்தி எஸ்எஸ் கம்பெனியில் அடித்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 494. சரிங்களா. 494 இது தான் அடிச்சிருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ் வருமா அப்படின்னு எனக்கு டபுள்ஸ் காமிக்கவே இல்லை. சிங்கிள் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பருங்க வரும், நாளைக்கு என்ன நம்பருங்க வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு நேற்று வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து நமக்கு 7 நம்பர் கொடுத்தாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு இங்கே 7 நம்பர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. நமக்கு என்ன வந்துச்சு 372
2 சரிங்களா. இதைத்தான் நம்ம நேற்றுன்னு சொன்னோம், அதே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு, 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 3ஆம் நம்பர் நேற்று ஏ போர்டிலே கொடுத்துருந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி சி போர்டில் தான் எனக்கு லாஸ்ட்டாக தான் நேற்று சொல்லும் போது நம்மனா நேற்று ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது 3ஆம் நம்பரு, இன்றைக்கி ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 7 வரும். இந்த மாதிரி நம்பர் எங்கே வந்திருக்கு அப்படின்னா எனக்கு ஏற்கனவே இங்கே வந்துருக்கு பாருங்கள், 7 வந்திருக்கா, 777. இந்த 777 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் திரும்ப நம்ம 7ஆம் நம்பரை கொண்டு வரோம். ஏ போர்டில் எனக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 7ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். ஏன்னா நாளைக்கு வந்து 7ஆம் நம்பர் பேஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நமக்கு அடிச்சுருந்தாங்களே 774 அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி மெத்தடில் 7 வச்சு மறுபடியும் ஒரு 4 நம்பரை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பரும் நாளைக்கு வரணும். இங்கே வந்துச்சுன்னா 3க்கு 4 வருமானா கண்டிப்பாக வரும். 477 அப்படின்னு வரணும். அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏ போர்டு 4 அல்லது 7 இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பரில் இருக்குது சரிங்களா. ட்ரா நம்பரில் ஒரு 4 நம்பர் இருக்குது. அது ரெண்டையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 372ங்கிறது இந்த ட்ரா நம்பராக இருக்குது. அதே மாதிரி 494ங்கிறது உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்குது. அப்போது நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நீங்கள் வச்சாலுமே சரி 4 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்க நான் சொல்கிறது. 7 நம்பர் ட்ரையல் நம்பர் ஒன்று வந்துருச்சு சரிங்களா. அதே மாதிரி ட்ரா நம்பரில் 4 நம்பர் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வார ரிசல்ட்டில் அவங்களுக்கு 494 இதில் 4 நம்பர் இருக்குது. மறுபடியும் இப்போ 4 7ங்கிறது நாளைக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நாளைக்கு 5ஆம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. 5ஆம் நம்பர்னால் 7க்கு 5 தான் கொடுப்பாங்க, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதாவது 275 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நேற்று வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க பி போர்டில் சரிங்களா. பி போர்டில் நமக்கு நேற்று 2ஆம் நம்பர் தான் வந்துச்சு 027. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி நமக்கு 2ஆம் நம்பர் மேலே இருக்கிறதுனால 275 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க. அதாவது 275 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன வரும், 3ஆம் நம்பர் வரும். 3ஆம் நம்பர் எப்படி வரும், 3ஆம் நம்பர் 7க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அது 3 நாளாக தெரியும் நினைக்கிறேன். 7ஆம் நம்பர் வந்தால் 3 நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாலும் நமக்கு என்ன வரும், அப்போ 273 அப்படிங்கிற இந்த மெத்தட் 275 இருக்கணும், 273 இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு இந்த நம்பரில் அதிகமாக ஆடிக்கிறாங்க. அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது திரும்ப நமக்கு 7க்கு 5 7க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு என்னங்க வரப்போகுது அப்படின்னு நினச்சின்னா சி போர்டு தான் ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்குது. இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை கிடைக்கிது. ஏன்னா 759 422 அதே மாதிரி 372 494 இந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு திரும்ப வந்து வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கான பேஸ் தான் கொஞ்சம் இருக்குது. 6ஆம் நம்பர் வந்து எப்படின்னா 2க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். அது ரொம்ப மாற்றம் இல்லை. அந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பி போர்டில். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ஏன்னா 2ஆம் நம்பருக்கு தான் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அப்படி வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன கொடுத்தாங்க 2. அப்போ வந்து நமக்கு 726க்கான வாய்ப்புகள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே 729 724 727 725 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 726 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரணும். அதுவும் சி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் வைக்கிறது மூலியமாக. இதில் சி போர்டு பெண்டிங் நம்பரா அப்படின்னா பெண்டிங் நம்பர் வேஸ்ட்டாக இன்றைக்கி வரவே இல்லை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து நமக்கு 2 நாள் தான் இருக்குது சரிங்களா. பெண்டிங் நம்பரில் 7ஆம் நம்பர் 10 நாளாக இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்கும். 4ஆம் நம்பர் 1 நாள் தான் ஆச்சு சரிங்களா. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் எத்தனை நாளாக இருக்குது, 8 நாளாக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் எத்தனை நாளாக இருக்குன்னு பார்த்தா 3ஆம் நம்பர் வந்து 6 நாளாக தான் ஆச்சு சரிங்களா. அப்போ சி போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 6ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுங்க. 6ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா 8ஆம் நம்பர் வரணும். ஏன் 8ஆம் நம்பர் வரணும்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வருது. ஒரு 24 நாளாக வராமல் நிற்கிது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆக இருக்கணும் அல்லது 8ஆக இருக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் செட்டாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 756ன்னு வரணும், இல்லை 758ன்னு வரணும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அப்படி இல்லை தாண்டி வரணும் அப்படின்னா 436
6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு எது கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா நாளைக்கு திரும்பவுமே 2ஆம் நம்பர் கொண்டாந்து சி போர்ட்லேயே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி சி போர்டில் எனக்கு மறுபடியும் 2ஆம் நம்பர் வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இது எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா இந்த கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் மிஸ் பண்ண முடியாமல் தான் இருக்குது. 2 நம்பரையும் சேர்த்து கொடுக்குறேன். இதுக்குள்ளே தான் வருது. இதில் 7 2 இந்த 2 நம்பரில் கொஞ்சம் டிபேட் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் கொடுத்துருக்க 4 நம்பர் தான் ஒரு நம்பராக கணக்கு எடுத்துங்க. 2 4ங்கிற நம்பர் 2 7ங்கிற நம்பர் ஒரே சேம் நம்பர் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.